வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் 11க்கான ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோ வந்து டிஸ்கஷன் வீடியோ போட்டிருப்போம். அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இது வந்து எஸ்ஐ டெஸ்ட் 11க்கான 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுக்கான கீஸ் அண்ட் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 51வது கொஸ்டின் வந்து நம்ம இதிலிருந்து பார்க்க போகிறோம். 51 சரிங்களா? 51 கொஸ்டின் கடற்படைக்கான திசை காட்டியை முதலில் உருவாக்கியவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கு, ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இங்கே பாருங்க, கடற்படையருக்கான திசை காட்டி. சரிங்களா? அதான் அந்த திசை காட்டியை முதலில் உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான் இதுக்கு வந்து ஆன்சர்கள். இந்த காந்தத்தை கண்டுபிடித்தவர்கள், இந்த திசை காட்டியை வந்து கண்டுபிடித்தவர்கள், இதெல்லாம் வந்து ஆன்சர் யாருன்னு சீனர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு காந்தத்தின் 2 துருவங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு காந்தம் இருக்குது, அதை வந்து இப்படி தொங்க விட்டீங்க அப்படின்னா அது நார்த்து சைடு சவுத் சைடு தான் போய் நிற்கும். சரிங்களா? வெஸ்ட் ஈஸ்டெல்லாம் போய் நிற்கவே நிற்காது. அப்போ ஏன்னா அந்த காந்தத்தன்மை ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக தான் அதிகமாக இருக்குது பூமியில். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்தத்தோடைய திசை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வடக்கு மற்றும் தெற்கு சி தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பின்வருவற்றுள் எது இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த லோஸ்ட் டோன் இருக்குல்ல, இந்த லோஸ்ட் டோன் அப்படி தான் இயற்கை காந்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு மைன்ஸ். சரிங்களா? அந்த மைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மை உள்ளது. அதுதான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு காந்தம். மற்றபடி இந்த பாரா காந்தம், குதிரை லாட காந்தம், மின்காந்தம் இதெல்லாம் வந்து செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 54 2 காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டு வரப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்னன்னா அவை விரட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த காந்தத்தோட திசை இருக்கா இல்லையா, நார்த்து சவுத்துன்னு இருக்குமா இல்லையா, காந்தத்தோட திசை என்னது நார்த்து சவுத்து. நார்த்தையும் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அது ரெண்டும் ஒட்டாது. அதே மாதிரி சவுத்தையும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது ரெண்டும் ஒட்டாது, விலகும். அப்போ ஒரே திசை உள்ள காந்தத்தை கொண்டு வரும்பொழுது விலக்குகின்றத, எதிரெதிர் திசை உள்ள காந்தங்களை கொண்டு வரும்பொழுது ஈர்க்கின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ அவை விரட்டப்படுகின்றன அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? எந்த பொருளை ஒரு காந்தம் ஈர்க்காது அப்படிங்கிறது சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா தாமிரம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். இந்த கோபால்ட்டையும் ஈர்க்கும், நிக்கலையும் ஈர்க்கும், ப்ளஸ் இரும்பையும் காந்தங்கள் வந்து ஈர்க்கும் அந்த தன்மை கொண்டது. எது மட்டும் ஈர்க்காது? தாமிரத்தை மட்டும் ஈர்க்காது அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. சரிங்களா? பின்வருவற்றுள் எது காந்தங்களின் பண்பு அப்படிங்கிறதா இதுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த காந்தங்களின் பண்புன்னு கேட்டிருக்காங்க. அவை ஒரே ஒரு துருவத்தை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தப்பு. அதுக்கு 2 துருவம் இருக்குது. என்னது? இது வட துருவம், தென் துருவம் அப்படின்னு. அவை அனைத்து பொருட்களையும் ஈர்க்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் தப்பு. பிளாஸ்டிக் சம்பந்தமானது, மிரர், இந்த கண்ணாடி சம்பந்தமான பொருட்கள்லாம் காந்தங்களை என்ன பண்ணாது? டச் பண்ணாது, ஈர்க்காது. சரிங்களா? ஓகே. அவை மற்ற காந்தங்களை விரட்டி ஈர்க்க முடியும். ஒரு காந்தம் இன்னொரு காந்தங்களை என்ன பண்ண முடியும்? அப்சர்வ் பண்ண முடியும், ஈர்க்க முடியுங்கிறது சரிதான். அப்போ இது சரிதான். அவை காலப்போக்கில் எந்த வெளிப்புற செல்வாக்கும் இல்லாமல் தங்கள் காந்தத்தன்மையை இழக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வெளிப்புற பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா காந்தத்தோடைய பவர் வந்து கம்மியாகுங்கிறது உண்மை. இது வந்து தப்பு. சரிங்களா? அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, காந்தப்புல வலிமையின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புல வலிமையின் எஸ்ஐ அலகு ஜூல் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வாட், ஜூல் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, பின்வருவற்றுள் காந்தமற்ற பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? காந்தம் உள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க, எஃகுல காந்தம் இருக்குது, இரும்புல காந்தம் இருக்குது, அலுமினியத்திலையும் காந்தம் இருக்குது. அப்போ காந்தமற்ற பொருள் வந்து என்னது? நிக்கல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, காந்தத்தால் வலுவாக ஈர்க்கப்படும் பொருட்களுக்கான சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தால் வலுவாக ஈர்க்கப்படும் பொருட்களுக்கான சொல் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், 60வது கொஸ்டின். பூமியின் எந்த பகுதி ஒரு மாபெரும் காந்தம் போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னது? எந்த பகுதி
காந்தம் போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை இதுக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 61 பின்வரும் சாதனங்களில் எது மின்காந்தங்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மின்சாரமணி. இந்த மின்சாரமணி தான் வந்து பார்த்தோன்னா, கரண்ட் வந்து அங்க வந்து அது வந்து அந்த இடத்துல காந்தத்தன்மையுடைய பவர்ல தான் அது வந்து என்னது மின்சாரமணி வந்து அடிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது ஒரு பாராகாந்தம் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, ஒரு துண்டு ஒரு காந்தமாக இருக்கும். மற்றொன்று காந்தமாக இருக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சி தான் இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. சூரியனிலிருந்து சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை திசை திருப்ப பூமியின் திறனை எந்த நிகழ்வு விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியின் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பூமியின் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் நிரந்தர காந்தங்களை உருவாக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ஆன்சரு? எஃகு தான். சரிங்களா? நிரந்தர காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, பர்மனெண்ட் மேக்னெட் புரியுதுங்களா, அதை வந்து உருவாக்குறதுக்கு எஃகு தான் பயன்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடித்த விஞ்ஞானி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் புரியுதுங்களா, அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஆவார். பின்வருவற்றில் எது ஒரு வகை காந்தம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா மின்சார காந்தம் தான் காந்தம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாரா காந்தம், குதிரைலாட காந்தம், உருளை காந்தம்லாம் காந்தம். இந்த மின்சார காந்தம் மட்டும் தான் காந்தம் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 67 கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு காந்தம் சூடாக்கப்படும் போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது அதன் காந்தத்தன்மையை இழக்கிறது. ரொம்ப முக்கியமானது. ஒரு காந்தத்தை வந்து சூடுபடுத்திங்கன்னா அதனுடைய பவர் வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீண்ட காலத்திற்கு அதன் காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் காந்தத்தை நாம் என்னவென்று அழைக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர காந்தம், இந்த பர்மனெண்ட் காந்தம். ஒரு காந்தம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தன்னுடைய பவரை வந்து அப்படி நிலைநிறுத்திக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது, பர்மனெண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பூமியின் காந்தப்புலம் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, புவி காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆமாம். நெக்ஸ்ட் பாருங்க, மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்த விஞ்ஞானி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. சரிங்களா? மைக்கேல் ஃபாரடே. நெக்ஸ்ட்டு மின்காந்தத்தில் மென்மையான இரும்பின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இது காந்தப்புலத்தை பலப்படுத்துகிறது தான் சரியான விடை. மின்காந்தத்தில் மென்மையான இரும்பின் பங்கு, மென்மையான இரும்போட பங்கு வந்து என்னன்னா, இது காந்தப்புலத்தை பலப்படுத்துகிறது. ஓகேங்களா? பின்வரும் சாதனங்களில் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது, மோட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளெமிங் இடக்கை விதிப்படி நடுவிரல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் திசையை குறிக்கிறது. நடுவிரல் வந்து எதை குறிக்கிறது, மின்னோட்டத்தின் திசை குறிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு ஏசி ஜெனரேட்டரின் எந்த கூறு ஆர்மேச்சரிலிருந்து வெளிப்புற சுற்றுக்கு மின்னோட்டத்தை அனுப்புகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தூரிகைகள் தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 75வது கொஸ்டின் வந்து பாருங்க. மின்மாற்றியின் முதன்மை செயல்பாடு என்ன அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மின்னோட்டத்தின் மின்னழுத்தத்தை மாற்றுதல் அப்படிங்கிறதா. மின் மாற்றின்னு இருக்கா இல்லையா, அப்போ மாற்று மின்னோட்டத்தின் மின்னழுத்தத்தை மாற்றுதல் தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு படிநிலை மின்மாற்றியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை மின்னழுத்தம் முதன்மை மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா சரியான விடை இது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 77வது கொஸ்டின் வந்து பாருங்க. மின்காந்த தூண்டலின் செயல்பாட்டு கொள்கையை எந்த விதி விளக்குகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபாரடே விதி தான் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு மின்காந்தத்தின் மையப்பகுதி இவற்றால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா மென்மையான இரும்பு, சாஃப்ட் அயனில் செஞ்சால் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு மின்காந்தத்தோட மையப்பகுதி வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சயின்ஸில் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், காந்தப்புல கோடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது உண்மை அப்படிங்கும்போது அவை ஒன்றை ஒன்றை வெட்டுகின்றனங்கிறது தப்பு. சரிங்களா?
அவை மூடிய சுழல்களை உருவாக்குகின்றன அப்படிங்கிறது இதுதான் சரி. அவை ஒன்றை ஒன்றை இணையாக உள்ளனங்கிறது இதுவும் தப்பு. அவை தென் துருவத்திலிருந்து தோன்றி வட துருவத்தில் முடிவடைனா இதுவும் தப்பு. ஓகேங்களா? அது வந்து வட துருவத்தில் தோன்றி தான் தென் துருவத்தில் முடிவடையுங்கிறது தான் சரி. அப்போ இதுவும் தப்பு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நேரான கடத்தி வழியாக மின்னோட்டம் அதிகரித்தால் காந்தப்புல வலிமைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? 81. இந்தியாவின் மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை சுவிட்சர்லாந்து ஏன் ரத்து செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சுவிஸ் நிறுவனங்களின் லாபத்தின் மீது விதிக்கப்பட்ட அதிக வரி காரணமாக அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா? வி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் 1 மார்க் மாதிரி தான். சரிங்களா? இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 1986 இயற்றப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. பின்வருவற்றில் எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 நுகர்வோர் உரிமைகளில் ஒன்றல்ல அப்படிங்கிறது கல்வி உரிமை தான் இதுக்கு வந்து சரியான விடை. பிரதமரின் உயர்கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு எவ்வகை உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னா 82,000 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் அதுக்கு வந்து சரியான விடை. அடுத்தது, டிசம்பர் 24 சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா நீதிபதி மதன் பி லாக்கூர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகே. ஸோ இதெல்லாம் 1 மார்க் மாதிரி தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம கொடுக்குற நோட்ஸ்ல இருந்தா வருது. சர்வதேச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1945 நெதர்லாந்தில் உருவாக்கப்பட்டது. நெதர்லாந்தில் தி ஹெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா சர்வதேச நீதிமன்றம், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. 1945 உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி செறிவூட்டப்பட்ட அரிசி விலைகள் மீதான குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5% சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் அதிக காடு மற்றும் மரங்கள் அடங்கிய மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. அதிகமாக காடு மற்றும் மரங்கள் உள்ளது மத்திய பிரதேசம். டிசம்பர் 2024 ஆண்கள் கால்பந்தில் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யாருன்னா வினிசியஸ் ஜூனியர் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? வினிசியஸ் ஜூனியர். அடுத்து பாருங்க, ஜியு போப் டேசாம் ஆண்டில் உதகமண்டலம் சென்று பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினாருங்கிறது இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 1858 தான் ஜியு போப் என்ன பண்ணிருக்காரு, உதகமண்டலம் போயிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க, சிமயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிமயம்னா மலை உச்சி, பகடுனா எருமைக்கடா, சுரிவலை என்றால் சங்கு, சாலம்னா ஆச்சமரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு பிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க, சாலம் அப்படிங்கிறது வந்து ஆச்சமரம், 1க்கு சி. சந்துங்கிறது வந்து பார்த்தோன்னா சந்தன மரம் 2. 3 வந்து பார்த்தீங்கன்னா போந்துங்கிறது வந்து பார்த்தோன்னா பனைமரம். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். 1க்கு சி, 2க்கு பி, 3க்கு ஏங்கிறது புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் 94 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடி, கண்டு ப்ளஸ் பிடி அப்படிங்கிறது வந்து பெயர் ப்ளஸ் வினைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கண்டு, கண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது வந்து பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கூட எதை பொறுத்துறது? அப்போ கண்டு அப்புறம் பிடிக்கிறது, இது ரெண்டுமே வந்து வினை தானே. கண்டுங்கிறது கான், பார்க்கறது, அது ஒரு வினை. பிடிங்கிறது வந்து ஒரு வினை. அப்போ வந்து பார்த்தோன்னா 1க்கு சி தான். தந்தி ப்ளஸ் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தந்திங்கிறது பெயர், அடிங்கிறது வந்து வினை. சரிங்களா? அப்போ வந்து ஏ தான். பின் ப்ளஸ் பற்று அப்படிங்கிறது பார்த்தோன்னா பின்னுங்கிறது இடை, பற்றுங்கிறது வினைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு பிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரியானதை தேர்ந்தெடுக்க. நிறுத்தல், அதான் பகுபத உறுப்பிலக்கணம் டேஸ் ஆகும் அப்படிங்கிறது நிறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் புரியுதுங்களா, இத்து தல் அப்படிங்கிறது சரியான விடை. அதான் பார்த்தீங்கன்னா நிறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் அல் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிமலர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடவரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். கருங்குவளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை அப்படிங்கிறது 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு சி அப்படிங்கிறது வந்து இதுக்கு சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மேனேஜ்மெண்ட்னா என்னது? மேலாண்மை தான். டெக்னாலஜினா தொழில்நுட்பம். ஸ்டோன்னா என்னது? கல். இரிகேஷன்னா எரிச்சல்னு சொல்றது.
இரிட்டேட் பண்ணுறது தான் என்னது எரிச்சல் பண்ணுறது அப்படிங்கிறது. இரிகேஷனுங்கிறத பார்த்தா நீர்ப்பாசனம், புரியுதா இல்லையா? ஒரு ஆற்றுலேருந்து ஒரு குளத்துலேருந்து தண்ணி வந்து வாய்க்காலில் கொண்டு போகிறோமா இல்லையா? இரிகேஷனாக நீர்ப்பாசன திட்டம்ங்கிறது தான். அப்போ இதுதான் வந்து அந்த இடத்துல தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 98வது கொஸ்டின். இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குமா இல்லையா? அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. வண்டு அப்படின்னா அதுக்கு வந்து மா தான் ஆன்சரு. சரிங்களா? தேன் அப்படின்னா மதுன்னு அர்த்தம், பொய்கைனா வாவின்னு அர்த்தம். இது எல்லாமே அறிஞ்சல் பொருள். நீங்கள் அறிஞ்சல் பொருளை மனப்பாடம் பண்ணால் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். அப்போ 1க்கு ஏ, 2க்கு சி, 3க்கு பி தான் அதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 99வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் எருது அப்படின்னா வச்சுக்க என்னது? எருதுனா ஆண் இனம் தானே. அப்போ அதுக்கு வந்து இணையான பெண் இனம் என்னது? பசு. சரிங்களா? அதே மாதிரி களிறு அப்படின்னா என்னது? பிடி. அந்த ஆண் யானை பெண் யானைன்னு சொல்லுவோம்ல அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிணை. கடுவன் அப்படிங்கிறது மந்தி. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? 3, 1, 4, 2 தான் சரியான விடைங்கிறது 99க்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 100க்கு தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருவாள். அதாவது பார்த்தீங்கன்னா வருவான் அப்படிங்கிறது பற்றி எதிர்காலம் தானே. வருவான் ஃபியூச்சர் எதிர்காலம். வீழ்கிறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். அவன் வீழ்கிறான்ப்பா, வீழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் நிகழ்காலம். நெக்ஸ்ட் பாருங்க வெல்வாள் அப்படிங்கிறது எதிர்காலம் தான், அது சரிதான். அப்போ எது தப்பு? வருவாளுங்கிறது நிகழ்காலம்னு போட்டிருக்காங்க. வருவாள்னா என்னது? அவன் நாளைக்கு வருவா, இல்லை இன்னும் 2 நாள், இன்னும் 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் வருவாள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அது ஃபியூச்சர் தான் வந்து என்ன பண்ணுது, அது குறிக்குது. ஆனால் நிகழ்காலம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு வந்து சரியான விடை. அதான் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3மே வந்து சரி, இது மட்டும் தான் தப்புங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஸ்ஐ டெஸ்ட்டு 11 அதில் வந்து 51வது கொஸ்டின்லேருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் கீஸ் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். இதேமாரி அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.